நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாண்டியர் வண்டியோட ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தோம். இதை பற்றினா ஒரு ஃபுல் வீடியோ வந்து ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜாண்டியரோட 5050 4 வீல் டிரைவு, அதாவது பார்த்தீங்கன்னா கியர் ப்ரோ V1 மாடலு. அதாவது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வண்டியை வந்து அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல்லே பார்த்தீங்கன்னாக்கா 3 வண்டி இருக்குது. டயர் சைஸை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா வேரியேஷன் வந்து ஆகும். நம்ம மேஜராக அந்த வண்டி எதுக்கு எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சில் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு ஆக்சில், சீல்டு க்ளோஸ்டு. அதாவது பார்த்திங்கன்னா மற்ற வண்டியில் இடையில பார்த்தீங்கன்னாக்கா லப்பர் வச்சு சீல்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சீல் டு சீல் க்ளோஸிங் ஆக்சில். அதனால தான் பார்த்திங்கன்னா மேஜராக வந்து எடுத்தேன். நம்ம இந்த சேர் ஓட்டுறதுக்கு இந்த ஆக்சில் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட்சத்தில் வந்து எடுத்திருக்கோம். நான் சேர் ஓட்டையில் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை ஒரு வீடியோவில் வந்து காமிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்துக்குருவோம். இந்த வண்டியில் மெயினாக வந்து கவனிக்கக்கூடிய விஷயம்னா டயர் சைஸு தான். முன்னாடி இருக்க டயர் சைஸ் பார்த்திங்கனாக்கா 8.3/24 டயர் சைஸு. அதாவது அகலம் கம்மியாக இருக்கும், உயரம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். அதே மாதிரி பேக் டயர் பார்த்திங்கனாக்கா 16.9க்கு, அந்த 16 டயர் சைஸு. நமக்கு வந்து எந்த இம்ப்ளிமெண்ட்டு போட்டு இழுத்தாலும் க்ரிப்பு வந்து நல்லா வந்து ஹெவியாக வந்து கிடைக்கும். இன்ஜினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 சிலிண்டர் வண்டி. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜாண்டியில் அதிகமாக பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் வண்டி தான் வந்து இருக்கும். ஏர் ஃபில்டர்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஏர் ஃபில்ட்ரு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் உள்ளே வந்து இருக்குது. வண்டி பேனட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா தெரியும். அவ்வளோதான். வண்டியோட இன்ஜினில் மிக பெருசாக வந்து சொல்லலை. வண்டியோட உள் சைடில் நம்ம உட்காந்துருக்க லெஃப்ட் சைடில் பார்த்திங்கனாக்கா ஏபிசி ப்ளஸ் ரிவர்ஸு இந்த கியர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா மெயினாக வந்து வந்துடும். ஒவ்வொன்றில் பார்த்திங்கன்னா ஏபி மட்டும்தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபார்வேர்டு லோ ஹை, இதில் வந்து லோ மீடியம் ஹைன்றது. அடுத்து பார்த்திங்கன்னா பிடிஓ பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 540 எக்கனாமி. அதோட பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளட்ச் வந்து பார்த்திங்கனாக்கா வந்துடும் லெஃப்ட் சைட்லேயும். அதுபோக 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் லிவர் வந்து பார்த்திங்கனாக்கா சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருக்க ரைட் சைடில் இந்த ஆப்ஷன் வந்துருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கனாக்கா கியரு 1 2 3 4 கியரு. அது போக பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுற லிவர், அதாவது ரொட்டேட் ஆகும் பார்த்திங்கன்னா இந்த எம்பி புள்ள யூஸ் பண்ணுற அந்த லிவர் பார்த்திங்கன்னா வந்துடும். அது கூட பார்த்திங்கனாக்கா பக்கத்தில் நமக்கு டிசி லிவரு, பிசி லிவரு, டெப்த் லிவர் பார்த்திங்கனாக்கா கலப்பை கண்ட்ரோல் லிவர் 2 லிவர் பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் மெயினாக பக்கத்தில் அட்டாச் பண்ணியிருக்கிறது வந்து குயிக் ரிலீஸ். அதாவது நம்ம ஒரு வளவில் வந்து பின்னாடி வரோம் அப்படின்ற பட்சத்தில் லைட்டாக வந்து அதை புஷ் பண்ணால் போதும், கலப்பை தூக்கிட்டு சடனாக வந்து இறங்கிக்கிறேன். அது முன்னாடி டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா நார்மல் டிஸ்பிளே தான், டிஜிட்டல் டிஸ்பிளே கிடையாது. நார்மல் டிஸ்பிளே தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபார்மர் விரும்புகிறது நார்மல் டிஸ்பிளே தான். ஏன்னா அந்த மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து காமிக்கணும் அப்படின்ற பட்சத்தில். வண்டியோட பேக் சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மற்ற வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் வித்தியாசங்கள் வந்து அமைப்பு வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் உள்ள இருப்பு அமைப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வண்டி அந்த ஹெவியாக இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனாக்கா டிசி வால்வு, டபுள் வால்வு, அதுபோக பார்த்திங்கனாக்கா நம்ம டெய்லர் தூக்குற மாதிரி வால்வெல்லாம் வந்து வந்துடும். இவ்வளோதான் மேஜராக வந்து வண்டியில் இருக்க ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்கு. ஜாண்டியரில் 5050D V1 கியர் ப்ரோ மாடலில் 16 சைஸ் டயரு அந்த ஆப்ஷனில் இருக்கதா சொல்லியிருக்கு. நம்ம அடுத்தடுத்து இந்த வீடியோவில் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மைலேஜ் செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மைலேஜும் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து செக் பண்ணி சொல்லிடுவோம். ஏன்னா ஜாண்டியரை பொறுத்தளவுக்கு மைலேஜ் தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உண்மை தான். அதையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து எந்த கலப்பைக்கு எப்படி அடிக்குதுன்னு சொல்கிறத ஃபுல்லாக வந்து சொல்லிடுவோம். இதே ஜாண்டியரில் 5050Dயில் ஒரு விளக்கம் வந்து சொல்லியிருக்கேன். பேசிக்காக வந்து சொல்லியிருக்கேன். அதாவது இன்ஜினுக்குள்ளே போய் டீப்பெல்லாம் வந்து பேசிக்காக வந்து சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு